ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு என்விஎஸ் தமிழ் கேம்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஐபிஎல் விளையாண்டுட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சுக்கு பெரிய இது போல். பட் இருந்தாலும் இந்த மேட்ச் நம்மளுக்கு எஸ்ஆர்ஹெச் கூட நடக்க போகுது. லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்சி கூட நடந்தது. அதில் நகத்தை கடித்து விளையாண்டுட்டு இருந்தோம். அவ்வளோ க்ளோஸாக போய் மேட்ச்சில் ஜெயித்தோம். வேறு மாதிரியாக இருந்தது அந்த மேட்ச்சு. அதனால் இப்போ சன்ரைசர்ஸ் அடித்தோம் அப்படின்னா நம்ம தேர்டுக்கு போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வித்தவுட் எனி டாக்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன வீடியோ வரப்போகுதுன்னா, நான் ஃப்ரீ ஃபயர் விளையாட போகிறேன் மக்களே. ஸோ அது அடுத்த வீடியோவாக வரப்போகுது. ஸோ அதுக்கும் நல்லா சப்போர்ட் தாங்க. லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ கைஸ். அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு செகண்ட் சேனல் இருக்குது, ஓஜி அனிமேஸ் தமிழ்ன்ட்டு. அதில் 1 பீஸ் 3 மாங்கா கிட்டே போட்டிருந்தோம். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் காட்டப் மிஸ்ட்ரின்ட்டு ஒரு மங்காவை போட சொன்னார். ஸோ காட்டப் மிஸ்ட்ரி நான் எல்லா அஃபிஷியல் சைட்லேயும் தேடிட்டேன், அன்அஃபிஷியல் சைட்லேயும் தேடிட்டேன், எதுலேயுமே இல்லை. ஸோ சாரி ப்ரோ, பைல்சர் மை லவ். அவர் கேட்டிருந்தார் காட்டப் மிஸ்ட்ரி போடுங்க ப்ரோன்ட்டு. என்னால் முடியல. அது இங்கேயும் நான் ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கீதா ராஜா ரோஸ்னு நம்மளுக்கு ஒரு புது சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அவங்களையும் நான் நேம் சொல்லுவேன் காய்ஸ். கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ காய்ஸ். சப்பாத் ஏன்னா நைட் வச்சா கிராஃபிக்ஸ் சுத்தமாக நல்லா இருக்காது, மோசமாக இருக்கும். அண்ட் அடுத்த வீடியோவில் ஃப்ரீ ஃபயரில் ஒரு செம்மையான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் தான் இருக்க போகுது. அதுக்காக இந்த வீடியோவில் அதுக்கான ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். பேட்ரிக் கமின்ஸ், அதான் கமின்ஸு. ஓகே அது தோத்துட்டோமா டாஸு? ஜெயிச்சிடும் டாஸு. அப்பாடி ஆமாம்ல, எஸ்ஆர்ஹெச்னா முரட்டுத்தனமான டீமு. அடித்தாங்கன்னா ஒவ்வொரு பாலும் பறக்கும். இவங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் இன் ஐபிஎல்ன்ற டார்கெட்டையும் வச்சுருக்காங்க. இவங்களாம் எப்படி தான் ஓகே, எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் ஒரு வாட்டி ஆர்சிபி தோத்தாங்க எஸ்ஆர்ஹெச் கிட்ட. அது ரிவெஞ்ச் வீக்கில் டைம் டு ப்ளே ஆஃபா அதில் நினைக்கிறேன், ரேஸ் டு ப்ளே ஆஃபில் நினைக்கிறேன். அப்பாடி பர்ஃபெக்டா ஹெட்டு மாட்டினார்னா செதஞ்சாச்சு. ஆமாங்க, டிராவல்ஸ் ஹெட்டு டக்குக்கு அவ்வளவு தான். பால விக்கெட்டு. ஏன்னா இவங்க அடிக்கிற இன்டென்ட்டில் ஆடுவாங்க. ஸ்லோவாக தூக்கி போட்டாலே விக்கெட் போகும். வேற மாதிரி அவுட்டு பாருங்க. சென்டர் ஸ்டிக்கு பறந்துருச்சு. அங்கே வருங்க, இஷான் கிஷன் வர்றாரு. எம்ஐ இவரை விட்டாங்க போல். இவர் இங்கே வந்துட்டார். இந்த வாட்டி கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, இருந்தாலும் பர்ஃபெக்ட்டுக்கும் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு அடிப்பாரா கிஷான்? அவுட்டுன்னு இருக்கோம். எஸ், 2 விக்கெட்டா? வேற மாதிரி. இவங்க இந்த கேமில் டிஆர்எஸ் எடுக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோதானா? வேற மாதிரி வாங்க, 2 விக்கெட்டு சட்டு புட்டுன்ட்டு. அவ்வளோதான். இஷான் கிஷனும் டக்கு போங்க, அவ்வளோதான். பாவம் பார்த்துக்கிட்டு குஷால் மெண்டிஸ் வந்திருக்காரு. என்ன லெஃப்ட் ஹேண்டராகவே ஆடிட்டுருக்குறாங்க ஓப்பனிங்கு. அபிஷேக் சர்மா நான் ஸ்ட்ரைக்கரில் இருக்கிறாரு. இந்த வாட்டி அதே மாதிரி பந்து, பட் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக. ஒரு 6 போகும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு 4 தான் நினைக்கிறேன். 4 தான் போயிருக்கு. 4 ரன்னுக்கே 2 விக்கெட்டு போயிடுச்சு காய்ஸ். வர்ற மாதிரி போங்க. போடுறா காலுக்குள்ள. தப்பு செஞ்சிட்டேனே. பாடி குஷால் மெண்டிஸ் தூக்கி அடிச்சிட்டாரியா? என்னங்க திடீர்னு அடிக்கிறாங்க? திடீர்னு 2 பால் விட்டாங்க, அதுக்கு அடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போடுறா காலுக்குள்ளே இன்னைக்கு. அப்பா பர்ஃபெக்டு. இப்போ தான் நம்புகிறேன். குஷால் மெண்டிஸ் தான் அடித்தார். 3வது விக்கெட்டில் கிளம்பிட்டார். அப்பா புவனேஸ்வர் குமார் இறக்கி விட்டதுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரியா? ஹென்ரி கிளாசன் வந்திருக்காரு. இவரையும் தூக்கிட்டா முடிஞ்சோ.
பெரிய கைங்கெல்லாம் முடிஞ்சு இவரையும் தூக்கிட்டா. அபிஷேக் சர்மா ஒருத்தர் தான். அப்பா இந்த பாலும் பர்ஃபெக்டா போடுங்க. நம்மள மாதிரி அடிச்சிட்ருக்கிறாரு. ஒரு வழியாக ஹேண்டில் பண்ணி அடிச்சிருக்காரு. இவருக்கு பொறுமை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வர்றாருங்க. லுங்கியும் கீடி வா தலைவா நீ தான் தலைவா. அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டே ஓகேல தான் தலைவா. நீ தான் தலைவா. மொட்டையாக இருந்தாலும் மாசா விக்கெட் எடுப்ப தலைவா. நீ தான் தலைவா. மிஸ் பண்ணிட்டியே தலைவா. லுங்கியும் கீடி. ஆஹா, நான் மிஸ் பண்ணால் கூட அபிஷேக் சர்மா டக்குக்கு கிளம்புறாரு. நாங்கள் எஸ்ஆர்ஹெச் அடிப்பாங்க, அடிக்கிற இன்டென்ட்டில் ஆடுவாங்கன்னு பார்த்தா இவங்க என்ன இப்படி எஸ்எல்ட்டை விக்கெட் எடுத்துகிட்ருக்காங்க. டைடியா டைடி யாருப்பா அது? ஓகே 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 ஓ பர்ஃபெக்ட்டு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது பர்ஃபெக்ட் மாதிரி தெரிஞ்சது. காலில் தான் பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் ரிவ்யூ கேட்கக்கூடாது. ஒரு LBW 4 போல்டு வேணான்ட்டாரு. என்னடா டக்குன்னு வேணான்ட்டாருன்னு 2 பேரும் அவங்க மூஞ்சா பார்த்துக்கிறாங்க. மிஸ் ஆயிடுச்சு கைஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு பாலை தூக்கி போட்டு செமையாக இருக்கும். இந்த டைம் இருக்கேன் போங்க. அவர் விட்டுருந்தாருன்னா ஸ்டம்ப்பு தான். உருட்டி விட்டார் பந்த. ஆஹா, மறுபடியுமா? ஆஹா, ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு கைஸ். செம்ம ஸ்லோ. இருந்தாலும் இவர் என்ன டொக்கு பிளேயராக இருப்பார் போல். டொக்கு வைக்கிறாரு. ஆனால் அந்த பால் எங்கே வரும்னே தெரில. மறுபடியும் வேணாம்ப்பா. யார் அவன் பைத்தியமாக இருக்கான்னு பார்க்குறாங்க 2 பேர். ஓகே 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 அவ்வளோதான். நம்மளை முடிச்சுட்டின்னு போவாங்க. என்னங்க டொக்கு வச்சுட்ருக்குறாரு? அட டொக்கு வைக்கிற பசங்களா, இப்படி டொக்கு வைக்கிறீங்களேடா டே. உங்களுக்குலாம் ஸ்டம்ப்பு ஹிட் ஆகணும் டே. அப்போ தான் த்ரில்லுன்னா என்னன்னு தெரியும். சரி, உங்களுக்காக டைடி ஒரு ஸ்லோ பால் டைடி. வா, வேற மாதிரியான கவர் டிரைவுங்க. பா, அவுட்டில் போட்டார். என்ன, சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ் கைஸ். திடீர்னு எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரில. 2 ஓவர் கைஸ். 17வது ஓவர் வந்துருச்சு. எதிர்பார்த்த மாதிரியே 17வது ஓவருக்கு புவியும் 18வது ஓவருக்கு விராட்டையும் போட்ட வேண்டியதான். 144 தானா? பேட்ரிக் கமின்ஸ் ஆடிட்டுருக்குறாரு. என்னடா இது? எஸ்ஆர்ஹெச் தான் அடிக்கிற ஆடுற டீமு. செம்ம டஃப் தர போகிறாங்கன்னு பார்த்தா இப்படி இருக்கிறாங்க. தந்தாங்க பாருங்க LSG. வேற மாதிரி ஒரு செகண்ட் இந்த மேட்ச்சு தோத்துட்டா கேவலமாக போயிடும் என்ற ஒரு தாட்டையே உருவாக்கிட்டாங்க LSG. நானே நினச்சிட்டேன் தோத்துட்டோன்ட்டு. பார்த்தா 3 ரனில் ஹேண்டில் பண்ணோம் பார்த்தீங்களா? அதாங்க ஃபயரு, வைல்டு ஃபயர் மாதிரி இருந்தது அது. சீக்கிரம் அதுக்கு தானே நான் பாதி பவுலிங்கை ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃப்ரீ ஃபயர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். எப்படா ஓஜியில் வீடியோ போடுவேன்னு கேட்டிங்கன்னா கைஸ் போட்டுருவேன். கூடிய சீக்கிரத்தில் போடுவேன். இங்கே ஒரு பர்ஃபெக்டாக சிக்கி இருக்குது. என்னங்க சட்டு புட்டுன்னு ரன் ஓடிட்டாங்க. என்னால உருட்டி விட்டு ஓடுறீங்க. ஸ்டம்ப்பு தெரிச்சாதே சரி வரும்னு நினைக்கிறேன். எத்தனை பர்ஃபெக்ட் போடுறேன் பாருங்கள். சிக்கிறாங்களா பாருங்களேன். திணறாங்க, இருந்தாலும் சிக்க மாட்டேங்கிறாங்களே. ஓஹோ, இன்ஸ்விங் பண்ணிடலாமா? உள்ள வருது. செம சிங்கிள் ஓடிட்டாங்களே. உருட்டியே எடுங்க ப்ரோ. நீங்கள் ரெண்டு இதுக்கு மேலே சொல்லி என்ன செய்யன்னு தெரில. இந்த ஓவரில் 2 இருந்தால் போயிருக்குது. இவனுங்க ஒருத்தனுங்க தான் அடிச்சாட்டுவானுங்க. மறுபடியும் கொடுப்பானுங்க 286 நினச்சா. உருட்டிகிட்ருக்கானுங்க. போங்க எஸ்ஆர்ஹெச். இப்போ விராட் கோலி வந்து 3 விக்கெட்டை தூக்கிடுவார் பாருங்க. வந்துட்டார தலைவர். இவங்களுக்கெல்லாம் ஆஃப் பிரேக்கு லெக் பிரேக்குன்னு போட்டால் தான் கால் உடையும். ஆஹா,
ஃபுல் ஸ்பீடில் இறக்க போகிறாரு பந்தை. ஏலே நாங்கள் ஸ்வீப் பண்ணிட்டாரு கோலி ப்ரோ. உங்களோட பவுலிங்கே இப்போல்லாம் சரி வர மாட்டேங்குது. ஒரு மேட்ச் 5 விக்கெட்டை மரண மாதம் எடுத்து தூக்குனீங்க, அதுக்குன்ட்டு இப்படியா? இந்த வாட்டி காலுக்குள்ளேயே வச்சு போடுறாரு கோலி. 2 பர்ஃபெக்டில் பாட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். தள்ளி போனாருன்னா ஸ்டம்ப்பு தான். ஆஹா, எப்படி விக்கெட் எடுத்துட்டாரு பார்த்தீங்களா? யார் அடிக்கிறாங்களோ அவங்கள எடுக்கணும், அதுதான் எங்கள் கோலியோட பாலிசி. 180 தாண்ட மாட்டாங்கங்க இவங்க. ஹர்ஷர் பட்டேல் வந்துட்டார். ஐ மீன் அக்ஷர் பட்டேல், ஹர்ஷர் பட்டேல். என்னது இவர் பேர் ஹர்ஷர் பட்டேலா? ஷோ மேன், பேரே மறந்துட்டேயா. வைங்க வைங்க, இன்னும் டக்குறீங்க, ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? இப்படியே தான் செய்கிறான் இங்கே. மறுபடியும் காலுக்கு வெளியே போயிட்டு ஒரு லெக் பிரேக்கை வைப்போம். இதுக்கு பர்ஃபெக்ட் சிக்கில் ஸ்டோக்கு வைங்க வைங்க வைங்க. நான் காலில் பட்டு உருள்ட்டோம். ஆஹா, சே. நான் ஸ்லோனா இதில் கூட ஸ்டம்பை விக்கெட் லாஸ் பண்ணுறீங்களே. இப்போ ஒரு விக்கெட் எடுத்துகிட்டா ஆல் அவுட்டு 150க்கு. வெறும் 150 தான். ஈஸி டார்கெட் டு சேஸ். உனாட் காட் வந்திருக்காரு. ஓ ஓ ஓ ஓ ஓ சரி கைஸ். ஏலே வாங்க, லாஸ்ட் டைமில் வச்சாரு பாருங்க ட்ரிக்கை. இவர் தான் வாங்க லாஸ்ட்டு பாலில் செஞ்சார் பார்த்தீங்களா ஒரு பாலை. இவர் தான். இப்போ தயால் எடுத்துகிட்டு சட்டு புட்டுன்னு ஆட்டப்பிள்ளைய பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 5 ஓவர் தந்துருக்கோம். இருந்தாலும் 163 தான் அடிச்சிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் வித் சால்ட் அண்ட் கோலி. வர்ற மாதிரி இந்த மேட்ச் இருக்க போகுது கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. இப்போ தான் ஷார்ட்டு பாருங்கள். இப்போ தான் ஷார்ட் போக போகுது. எப்படின்னா இப்படிதான். எப்படி வேறு மாதிரியா பாரு, எப்படி அடித்தாருன்னு பாருங்கள் ஃபில் சால்ட்டு. இதான்டா ஷார்ட்டுன்ற மாதிரி வந்த பால் எப்படி திரும்பி பேட்டை அடித்தாரா, இதுதான் ஷார்ட்டு. இப்போ எங்கிட்ட அடிக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் யாக்கரா போடுறீங்க, நான் கொஞ்சம் திணறலாம் இருக்குது. ஓஹோ, காலுக்குள்ளே போயிடுச்சுங்க. நல்ல வேலை ஸ்டம்பில் படலையே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். கமெண்ட்ஸ் இருந்தாலே சம்பவம் தான். என்னங்க செய்ய விட மாட்டேங்கிறாரு. அடிச்சிட வேண்டியது தான். ஸ்லோ பாலை போடுறாரு. இதை செய்யலாமா? ஆஹா, பட்டுச்சா? 4ஆவது போயிடணும். 6 போயிடுச்சு. வர்ற மாதிரி பின்னாடி தான் நம்ம தான் பின்னாடியுமே. நீங்கள் என்ன இப்படி வச்சுட்டிங்களே, அப்புறம் எப்படா அடிக்கிறது? பார்த்திங்கன்னா அதுக்கு தானே இருக்குது இப்படி. என்ன கைஸ் இப்படி போகுது அங்கிட்டு இங்கிட்டுன்ட்டு. அதான் என்கிட்டலாம் வச்சக்கூடாதுன்ற. வர்ற மாதிரியா? போ, 3 6ல் இந்த ஓவர் முடியுது. முகமது ஷமி வந்திருக்காரு. ப்ரோ உங்களெலாம் தூக்கி அடிச்சிருவேன் ப்ரோ. நீங்கள்லாம் இந்த ஐபிஎல்லில் சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணல ப்ரோ. இப்போ தான் போங்க பாருங்க ஷாட்டு. எப்படி வேறு மாதிரியா? விராட் கோலி ஸ்பெஷல் இது. ஃபில் சால்ட் இங்கிட்ட அடித்தா விராட் கோலி இங்கிட்ட அடிப்பார். இதுதான் எங்கள் ஸ்ட்ராட்டஜி. என்ன எங்கள் ஃபீல்டர் நிறுத்துறீங்க, அப்புறம் வெளியே போடுறாங்க. ஸோ லைட்டாக இங்கிட்ட வந்த டைமில் இப்படி அடிச்சிடணும். ஹே வர்ற மாதிரியா? இதெல்லாம் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வேணும் காய்ஸ் இந்த மாதிரிலாம் அடிக்க.
இப்போ பால் எப்படி திரும்புதுன்ட்டு அந்த இடத்துல நின்று அப்படி எக்ஸ்பீரியன்ஸ்டாக அடிக்கணும். இதுக்கெல்லாம் தெரியணும். எங்கிட்ட அடிக்கிறதெல்லாம் நோ ப்ராப்ளம். எப்படி வர மாதிரியா ஃபீல்டர் அங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு அடிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் நான். ஸோ இது பேர் தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. 3 சிக்ஸரை பறக்க விட்டார் விராட் கோலி, ஹேட்ரிக்கு. கேம் ஆஃப் கோலினா என்னன்னே தெரில இவங்களுக்கு. கேம் ஆஃப் கோலிலாம் நான் ஆட ஆரம்பித்தேன்னா முடிஞ்சாயிங்க. ஹே அப்படி இதுக்கு பேர் தான் ஷார்ட்ஸுன்றாங்க. 40-50 வந்துடும் பவர் பிளேலேயே. பவர் பிளே கூட இன்னும் வரல, பவர் பிளே கூட இன்னும் முடியல. 2 பால் இருக்குது. ஐ மீன் பவர் பிளே இன்னும் பவர் பிளே முடிய நிறைய பந்து இருக்குது. அதுக்குள்ளேயே 50 வந்துன்றேன். எப்படி பின்னாடி தான் நாங்கள் அடிப்போன்றேன். என்னங்க எப்படி போட்டாலும் பின்னாடியே போகுது. சொன்னேன்ல ஷமியோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அதனால் சொட்டுன்னு அடிச்சிட்ருக்கோம். இப்படி கட் பண்ணுறாரா, இங்கிட்ட திருப்பி ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்டில் அடிக்கப்பேன் பாருங்கள். ஓஹோ ஒரே பால் தான், 50 போட்டு போயிட வேண்டியது தானுங்க. ஃபில் சால்ட்டை வச்சு ஒரு 50 போட்டோன்னா, அதான் ஐ மீன் நம்ம இது ஏங்க இந்த டைமில் வந்து அடிக்கிறீங்க. அப்பா ஒரு வழியாக ஒரு 50 வந்துருச்சு. இந்த ஷாட்டில் தான் நம்மளுக்கு ரன் ஓடுது வருங்க. 52 பால்லையே 14 பால்ஸ்லேயே 52 வந்துருச்சு. சச் இன்க்ரெடிபிள் பார்ட்னர்ஷிப்பில். எங்காய்ஸ் மறுபடியும் விராட் கோலி அவுட் ஆக்கி விட்டேன். பட் 7 பாலுக்கு 30 அடிச்சுட்டு தான் அவுட் ஆகிருக்கார் தலைவர். ஃபில் சால்ட் 42 நாட் அவுட்டு. அவுட்டு. ஓ சுற்றுதா பந்து, சுழல் பந்து வீழ்ச்சியாளர்கிட்டலாம் சீன் காட்டக்கூடாது. ஐயோ காலுக்குள்ளே தூக்கி போட்டாங்க பாருங்க, நல்ல வேலை ப்ரோ. நான் நாட் அவுட்னு கிளம்பிட்டாங்க. இந்த கேமில் ஆப்போசிட் டிஎஸ்ன்னு ஒன்று கிடையாதா? என்னங்க பொட்டுக்குன்னு அடிச்சிட்டாங்க திரும்பி. என்ன பழக்கம் ஃபில் சால்ட்டானது. இங்கிட்டு டார்கெட் வச்சா அங்கிட்ட அடிக்கிறீங்க நீங்கள். ட்ரிஃப்டர்னால் எங்கிட்டே வைக்கலாம். அப்பா என்ன மாதிரி ஷாட்டு போங்க. ஐயோ ஸ்டைலாக பார்த்தீங்கல்ல, தலைவருக்கு 50 போட்டாச்சு. வர மாதிரிங்க ஃபில் சால்ட்டு தாங்க அடித்து ஆடுறாருங்க. போங்க, நம்ம ஜெயிக்க போகிறோம். 13 இல்லை 12 ஓவர்லேயே ஜெயிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் அவுட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா 153 12 ஓவரில் அடித்தாச்சுன்றேன். ஸோ 12 இன்னும் 10 ரன் தான். இதெல்லாம் அசால்ட்டாக அடிச்சிருவேன். அண்ட் இங்கே நம்மளுக்கு ஒரு மரண மாசான வெற்றி கிடச்சிருச்சு. தப்பு பண்ணுறீங்க தம்பிடே. அவ்வளோதான், போட்டாரியா இந்த பாலை. இந்த பாலை போட்டால் இப்படி தள்ளி நின்று இப்படி அடிக்கணும் யூடியூப்பில் பார்த்தேன், ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. சரி தூசராக தானே போடுறாரு, இப்படி தட்டி விட்டுவோம். வேறு மாதிரியா ஒரு 4, இன்னும் 6 ரன்ஸ் தான். மாசான ஒரு ஃபினிஷை முடிச்சுட்டா முடிஞ்சு, அவ்வளோதான். நம்ம தான் ரத்த பவர் ஹவுஸே காந்த கண்ணு 2 மவுஸே. எல்லா குழந்தைங்களுக்கும் அப்படி வர்ற மாதிரி 6ல் முடிச்சிட்டோங்க. எப்பா என்ன மாதிரி ஷாட் அது. அஜட் பற்றி அதுக்கிட்டேருந்து
அவர் தான் ஃபினிஷ் பண்ணுன்னு இருந்தால் என்ன செய்ய? அப்படியே பால் அங்கிட்டு அடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு ரன் இருக்கா? சரி, அதையும் பலாருன்னு அடிச்சிருவோம். உடம்புல அடிக்கிறீங்களா அந்த ஒரு ரன்னுக்கு? அட மக்களே, இன்னும் ஒரு ரன் தான் மக்களே. அதுக்கு போயிட்டு அபிஷேக் சர்மாலாம் வர்றார் பவுலிங் போட. எங்கேருந்து ப்ரோ வரீங்க நீங்களா? இப்போ தான் ஷார்ட்டே கிடைக்க போகுது நம்மளுக்கு. ஷோ மேன், சார் அப்படியே ஒரு வேற மாதிரி ஷார்ட் கிடைக்க போகுது இது நம்மளுக்கு. ஷாங்க காய்ஸ் உருட்டி விட்டு ஓடிடுவோமா? ஃபினிஷ் பண்ணலான்னு நினச்சேன். ஆம்பால் அது இதுன்ட்டு போட்டு முடிச்சு விட்டுட்டுருக்காரு நம்மளை. ஓடுறாமாரா, ஒன்று ஓடிட்டா போதும்டா. நான் ஃபினிஷிங் ஷாட்டு கிடைக்கல, இருந்தாலும் ஃபினிஷிங் ஷாட்டில் ஜெயிச்சிட்டோம் பார்த்தீங்களா? ஒரு 4 அடித்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆர்சிபி ஈசாலா கப்பை ஜெயிச்ச போகிறாங்க இந்த சீசனில் தெரிஞ்சு போச்சு. நம்ம தான் வின் பண்ணிகிட்ருக்குறோம். வின்னு மேலே வின்னாக போயிட்டுருக்குது நம்மளுக்கு. பட்டத்து யார் கூட ப்ரோ? 10வது பிளேஸு. செகண்ட் பிளேஸு வாங்க வேறு மாதிரி. அடுத்து நம்மளுக்கு யார் கூட்டன்னா சன்ரைசர்ஸ்க்கு அப்புறம் நம்ம யார் கூட ஜெயிக்கணும்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட மேட்ச் இருக்குது கைஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் எதிர்பார்த்துக்கு இருக்கிற டீம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். பை பாய்.